நம் வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகள், உறவுகளில் மோதல்கள், உடல்நல பிரச்சனைகள் போன்ற கடினமான சவால்களை நாம் அடிக்கடி எதிர்கொள்கிறோம். சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நாம் உதவியற்றவர்களாக உணர்கிறோம், எதுவும் செய்ய முடியாது என்பது போல தோன்றுகிறது. ஆனால் நம் வாழ்க்கை விட்டுக் கொடுக்கும் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அது சிரமங்களுக்கு மத்தியிலும் போராடி முன்னேற வேண்டிய வாழ்க்கையாகும். 2 சாமுவேல் 5:6-10 தாவீதும் தன் வாழ்க்கையில் இத்தகைய தருணங்களை எதிர்கொண்டதை நாம் காண்கிறோம். கடவுள் தாவீதை அரசனாக அழைத்திருந்தார், ஆனால் ஒரு பெரிய தடையாக எருசலேம் இருந்தது. அங்கு வசித்த எபூசியர்கள் தாவீதை பரிகாசம் செய்தனர். குருடர்களும் முடவர்களும் உன்னை தடுக்க முடியும் என்று கூறி அவர் முற்றிலும் ஆற்றலற்றவர் என பரிகாசித்தனர். ஆனால் தாவீது தன் சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. அவர் கடவுளின் உதவியை நம்பினார். கடவுளின் வல்லமையால் அவர் எருசலேமை வென்றார். அந்த நகரம் தாவீதின் நகரமாகவும் கடவுளின் இருப்பு வாழும் வழிபாட்டு மையமாகவும் மாறியது. தாவீதின் வெற்றி ஒரு இராணுவ வெற்றி மட்டுமல்ல, அது கடவுளின் பெரிய இரட்சிப்பு திட்டத்தில் ஒரு முக்கியமான தருணமாகும். மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தாவீதின் வெற்றி இயேசுவின் இறுதி வெற்றியை முன்னறிவிக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது. இயேசு நமக்காக பாவத்தையும் மரணத்தையும் சாத்தானையும் வென்றார். எபிரேயர் 12:22 கிறிஸ்துவில் நாம் பரலோக சீயோன் மலைக்கு வந்திருப்பதாக கூறுகிறது. இயேசுவின் சிலுவையும் உயிர்த்தெழுதலும் இறுதி வெற்றிகளாகும். இன்று தாவீது எருசலேமை எதிர்கொண்டது போல நாமும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கிறோம். வேலையில் மன அழுத்தம், வீட்டில் மோதல்கள், எதிர்காலம் பற்றிய கவலை. இவற்றை எதிர்கொள்ளும்போது நம் சொந்த பலத்தின் எல்லைக்கு வந்து விடுகிறோம். பயம், நோய், தோல்வி, பழக்கவழக்கங்கள் மற்றும் பல பிரச்சனைகளை வெல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் நம் சொந்த முயற்சிகளை மட்டுமே நம்பும்போது நாம் விரைவில் களைப்படைந்து ஊக்கமிழந்து போகிறோம். ஆனால் 1 கொரிந்தியர் பிற்பகல் 3:57 கூறுகிறது, கடவுளுக்கு நன்றி. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வெற்றியை தருகிறார். இயேசுவை விசுவாசிக்கும் நாம் அவரில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம். சில சமயங்களில் நாம் பலவீனமாக தோன்றலாம், பரிகாசிக்கப்படலாம் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கடவுளே உங்கள் போர்களை போராடுபவர். ஆகவே பிரியமான நண்பர்களே, பயப்படாதீர்கள், தைரியமாக முன்னேறுங்கள். நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்கிறீர்களா? அவற்றை கடவுளிடம் ஒப்படைத்து ஒரு படி முன்னேறுங்கள். உறவுகளில் மோதல்களை எதிர்கொள்கிறீர்களா? இயேசுவின் அன்பின் மூலம் மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் கையை நீட்டுங்கள். உடல்நல பிரச்சனைகளுடன் போராடுகிறீர்களா? கடவுளின் ஆறுதலையும் குணப்படுத்துதலையும் தேடி விசுவாசத்துடன் வாழுங்கள். நாம் கிறிஸ்துவின் வெற்றியை நம்பும்போது எந்த சவாலையும் வெல்ல முடியும். கடவுள் உங்களுடன் இருக்கிறார், உங்களுக்காக போராடுகிறார். இயேசுவின் வெற்றியை உறுதியாக பற்றிக்கொண்டு ஒவ்வொரு பயத்தையும் தடையையும் உடைத்து முன்னேறுங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. கடவுளின் உதவியுடன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுங்கள்.